234 தொகுதியில் எங்களுடைய தலைவர் எங்களை தயாரித்து வருகிறார். எந்த இடத்திலும் கூட்டணி எதிர்பார்த்தோ இல்லை கூட்டணி வந்தால்தான் நாங்கள் ஜெயிப்போம் என்றில்லை. மக்கள் அனைவரும் எப்போதும் இல்லாமல் இந்த தேர்தலில் எங்களுடைய தலைவரால் மாற்றம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் முதல்வரானால் தான் இந்த மாற்றம் நடக்கும் என்று நம்புகிறார்கள். ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். அதை நோக்கி தான் நாங்களும் பயணிச்சுட்டு. இல்லை, காங்கிரஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பல மாதங்களாக பல வருடங்களாக அவர்கள் திமுகவுடன் பயணித்து வருகிறார்கள். அங்கே தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. நீங்கள் அங்கே தான் கேட்கணும் அதை பற்றி. சரி, திமுக மத்தியில் இப்போ ஒரு சலசலப்பு இருக்குது. கடைசியாக அண்ணன் மாணிக் தாகூர் அவர்கள் பேசிய பிறகு மற்றும் சிலர், இவர் ராஜகண்ணப்பன் தான் இது மற்றும் தளபதி தொடங்கி வைத்தார்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில சலசலப்புகள் இருக்குது. ஸோ திமுக அவர்களை எதிர்த்து பேசினால் என்ன செய்வார் என்று காங்கிரஸ்காரர்களுக்கு நல்லாவே தெரியும். திமுகவை எதிர்த்து பேசினால், திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய முயற்சித்தால், இந்த தேர்தலில் எப்படி அவங்க உள்ளாட்சி தேர்தலில் எப்படி காங்கிரஸை நிற்க வச்சு அவங்களுடைய கவுன்சில் எல்லாத்தையும் தோக்கடிச்சாங்களோ, அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த தேர்தலையும் காங்கிரஸுடைய அனைத்து எம்எல்ஏக்களையும் கூடயே வச்சு திமுகவை தோற்கடிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில் அது காங்கிரஸ்காரங்க எல்லாருக்குமே தெரியும். என்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கொள்கைக்கு மாறாக போயிட்டாலும் மக்கள் மனசு மறைந்த கட்சிகள், அதெல்லாம் தனியார் கம்பெனி, அது அப்படிதான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் அது 1% கூட எங்கேயுமே இல்லை. 1% கீழே அது 2 தேர்தலுக்கு முன்னாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடியே 1% கீழே வந்துச்சு அந்த கட்சி. இன்றைக்கும் ஒரு சில இடத்துல எங்களுக்கு விருப்ப மனுக்கள் தபால் மூலமாக வந்து கொண்டு இருக்கு. ஸோ நாளைக்கு நான் ஒரு சில நாட்கள் அந்த வேலூர் முடிந்த பிறகு எனக்கு கணக்கெடுக்கும் பணிகள் என்ன நடந்துட்டு இருக்கு, தொகுதி வாரியாக பிரிச்சுட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான விருப்ப மனுக்கள் திரும்ப வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கணக்கெடுத்து முடிச்ச பிறகு தொகுதி வாரியாக பிரிச்ச தொகுதி வாரியாக எவ்வளோன்னு சொல்லி நாங்கள் இருக்கோம். இவ்வளோ பெரிய ஒரு மக்களுடைய ஆதரவு உள்ள ஒரு தலைவர் இந்தியாவில் யாருமே கிடையாது. கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருந்தும் எங்களுக்கான அழுத்தங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் எதிர்கொண்டு தான் நாங்கள் இது அடுத்த கட்டத்திற்கு நகரும். அதெல்லாம் ஒரு பெரிய இதாக நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் இதெல்லாம் எதிர்கொண்டு இது எந்தெந்த அழுத்தம் யாருன்னா எந்த அழுத்தமாக இருந்தாலும் எதிர்கொண்டு தான் நாங்கள் செயல்படணும்னு அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் எந்த கூட்டணியும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கூட்டணியாக இருக்க வேண்டும். நீங்கள் இன்னைக்கு ஒரு கூட்டணி இருக்குது, பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும். இதில் யார் தலைமையான கூட்டணின்னு இப்போ வரைக்கும் குழப்பமாக இருக்குது. ஸோ யாராவது ஒருத்தர் தலைமையேற்றதான் அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்த முடியும். அந்த கூட்டணியில் யார் தலைமைன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ அதனால் அதில் அவர்களுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். கண்டிப்பாக இந்த 2026 தேர்தல் மிகவும் ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக இருக்கும். கண்டிப்பாக இது பெருவாரியான வாக்குகளுடன் பெருவாரியான தொகுதிகளில் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று எங்களுடைய தலைவர் முதல்வராவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திருமாவளவருக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளோ எம்எல்ஏ இருந்தும் அவரால் அரசியல் செய்ய முடியாது. அரசியல்னால் நீங்கள் ஒரு அரசியல் போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ ஒரு அரசியல் கருத்துக்களோ, ஏன்னா அவர்களோட கூட்டணி இருந்துட்டு அவர்களே நீங்கள் எதிர்த்து பேச முடியாது. இன்னைக்கு இந்த நேற்று ஹைகோர்ட்டில் ஒரு அமைச்சர் மீது வழக்கு தொடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அவங்களோட ஹவாலா டிரான்சாக்ஷன் வரைக்கும் எல்லாமே உயர்நீதிமன்றத்தை வெளியிடப்பட்டிருக்கு. அதில் அஃபிடவிட்டாவே ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இது கூட இந்த சாதாரண அரசியல் கூட செய்ய முடியாமல் அவர்கள் எப்படி ஒரு கட்சியை நடத்த முடியும்? ஸோ அதுதான் திமுகவுடன் இருந்தால் எல்லாரும் அவருடைய கட்சியின் தனித்தன்மை இழந்து விடுவதற்கு முக்கிய காரணம். அது திமுக யாரோ கூட வச்சுக்கிறோம், அவங்க எல்லாத்துக்கும் அரசியலில் அவங்க மக்கள் மனதிலிருந்து அவங்களை அழித்து விடுவார்கள். அதான் திமுக யுக்தி. அவங்களோட போகிறவங்களுக்கு அது அவங்களுக்கு தான் தெரியணும். அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு இல்லை. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் மீது உள்ள பயத்தில் திமுக எல்லாரையும் கூட்டணியில் சேர்த்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னொரு 10-15 பேரையும் இன்னொரு 10-15 சின்ன கட்சிகள் கூட கூட்டணி சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாரையும் அவர்கள் இன்னைக்கு அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களை பார்த்து பயப்படுறதே எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தா.